தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸ், அதாவது நல்ல ஷியோர் ஸ்டாக், கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஸ்டாக் வந்துச்சு. அது ரேலி ஸ்டாக்கு. இது நேற்று எனக்கு தெரியும், அதனால் இன்றைக்கி அதை ஆட் பண்ணி வச்சுருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே இந்த இடத்துல வரும்போது நான் பை எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் தயாராக இருந்தேன். அது சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். அதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு என்ன டார்கெட் கொடுத்துருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம 1:1 ரேஷியோ வச்சாலும் ஓகே தான், இல்லை 1:2 ரேஷியோ வச்சாலும் ஓகே தான். நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் டார்கெட்டு உங்களுக்கு காட்டும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது பொறுமை மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு தேவையான பொறுமை மட்டும்தான். அப்போ மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆன உடனே இந்த க்ரீனுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சினாலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்பிள் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டேயோ இல்லை இந்த செகண்ட் டார்கெட் கிட்டேயோ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா திருப்பியும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். என்னுடைய ட்ரேடிங்கை காட்டுறேன். இது என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இன்றைக்கி பெண்டிங் ஆர்டர் தான் இருக்கான்னா, பெண்டிங் ஆர்டர் ஒன்றும் இல்லை. எக்ஸிக்யூட்டர் ஆர்டர் என்னென்னு பாருங்கள், ட்ரேட் புக்கு என்னென்னு பாருங்கள். இப்போ ட்ரேட் புக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 9:16க்கு 9:16:36க்கு ரேலிஸ் ஈக்விட்டியில் 500 ஷேர் வாங்கினேன். எத்தனை ஷேர் வாங்கினேன்? 500 ஷேர் வாங்கினேன். கரண்ட் ப்ரைஸுக்கு வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனால் உடனே மார்க்கெட் என்னாச்சு, கீழே போச்சு. 500 ஷேர் 234 வாங்கினேன். 9:16க்கு இதுக்கிட்ட சல்லுன்னு மார்க்கெட் என்னாச்சுங்க, இதுக்கிட்ட கீழே போச்சு. அப்போ என்ன பண்ணேன், எனக்கு அடுத்த லெவல் இந்த 231.80 இருக்குது இல்லையா, அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா 232 இல்லையா, 231.80 கரெக்டாக போட்டால் கிடைக்காதுங்கனால நான் 232ன்னு போட்டு நான் பெண்டிங் ஆர்டர் ஒரு 500 ஷேர் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், 232 500 ஷேர் வச்சுருந்தேன். அது என்னாச்சு, அடுத்த 2 நிமிஷத்தில் அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த 3 நிமிஷத்தில் 2.5 நிமிஷத்தில் என்னாச்சுன்னா மார்க்கெட்டு 235 236 வரைக்கும் வந்துச்சு. ஏன் டார்கெட் 237 இருந்துச்சு. ஆனால் சரி, நமக்கு 2 பாயிண்ட் ஆச்சுல, 2000 ஆகிடுச்சு. அதனால் அதை புக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு 235லேயே புக் பண்ணிட்டேன். புக் பண்ண உடனே மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சு. கீழே வருவோம், திருப்பி 234 ஒரு 500 ஷேர் வாங்கினேன். சரி, இந்த ட்ரிப்பாவது 237க்கு வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ஏற்கனவே 2000 புக் பண்ணியாச்சு, எதுக்கு இன்னும் கொஞ்சம் புக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 1000 ப்ராஃபிட் கிடச்சி, 2000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. திருப்பி இங்கேருந்து இங்கே ஒரு 500 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. மொத்தம் 2500 ப்ராஃபிட் இன்றைக்கி காலையில். ஆனால் மார்க்கெட் என்ன போயிட்டுருக்கு பாருங்கள், 238க்கே போயிட்டான். இந்த 1000 ஷேரையே, எந்த ஷேர் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் இல்லையா, அந்த 1000 ஷேரையே பொறுமையாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா 238, இப்போ 239 போயிடும். இப்போ என்ன கிடைக்கும், எனக்கு இங்கே 1000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரே ஒரு ட்ரேடிங்லேயே கிடச்சிருக்கும். ஆனால் நான் ஏன் சீக்கிரம் புக் பண்ணிட்டு வெளியே வந்தேன்னா, நான் குரூப்பில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த ஸ்டாக் இதை ட்ரேட் பண்ணுங்கள், அதை ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்க விஷயங்கள் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், வெளியில் வந்துட்டேன். பாருங்கள், 239 போயிடுச்சு. ஹை பாருங்கள் 239, லோ பாருங்கள் 231.95. நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்குது, 234 ஒன்று எடுத்திருக்கோம், 232 எடுத்திருக்கோம். 232க்கு அப்புறம் மார்க்கெட்டு 5 பைசா தான் கீழே போயிருக்கு. ஆனால் ஹை 239 போயிருக்கு. அப்போ இது போன்ற ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உடனடியாக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ப்ரீமியம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம். டெய்லி எங்களை போல் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். எல்லாமே லைவில் காட்டுறேன். நீங்கள் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்காகவே நான் ட்ரேடிங் பண்ணிய லைவ்லேயே காட்டுறேன். ப்ராஃபிட் எனக்கு பாருங்கள், 2505 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஃபண்டு பாருங்கள், 6 லட்ச ரூபா நமக்கு ஃபண்டு இருக்குது. பே அவுட்லாம் போக 6 லட்ச ரூபா நமக்கு ஃபண்டு இருக்குது. நம்ம என்னோடய ப்ராஃபிட் நமக்கு 2505. இப்போ நேரம் 9:35. நம்ம ட்ரேடிங் முடித்த நேரம் 9:24க்கே நம்ம ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு. 9:16க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 9:24க்கு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம்தான் 2500 ப்ராஃபிட்டு. ஆனால் ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோன்னா, 1000 ஷேருக்கு 232லேருந்து 39 7 பாயிண்ட்டுக்கு 7000 ரூபாய் ப்ராஃபிட்.
எவ்வளோ ப்ராஃபிட்டுங்க 7,000 இல்லை 8,000 240 போயிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள் தெரியுதா, இந்த இடத்துல ஹை தெரியுதா, 8,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம். நமக்கு தேவை வந்து கான்சன்ட்ரேஷன் வேணும், பொறுமை வேணும், தைரியம் வேணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.